ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்காஸ். இன்னைக்கு ஆக்டர் சூர்யாவோட பர்த்டே. ஸோ அதனால் அவரோட பர்த்டேக்காக அவரோட அப்கமிங் ப்ராஜெக்டான கருப்பு படத்தோட அஃபிஷியல் டீசர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் ஆர்ஜே பாலாஜி. படத்தோட டீசர் என்னவா வந்திருக்குதுன்னு, இது மட்டும் இல்லாமல் இந்த படம் என்னவா இருக்கலான்ற பல விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆக்டர் சூர்யாவுக்கு என்னோட பர்த்டே விஷஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த கருப்பு படத்தோட டீசரை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. ஸோ இந்த படத்தில் 2 டைப் ஆஃப் சூர்யாவை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து கிளியராக தெரியுது. ஒன்று, அந்த கிராமப்புறம் சைடு ரொம்ப ரூரல் ஏரியாவில் ஒரு வில்லேஜராக வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாரை பார்க்க போகிறோம். லைக் அந்த ஒரு பிளாக் ஷர்ட்லாம் போட்டுட்டு சுருட்டு வந்து பிடிச்சிட்டு வருவார். இந்த கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பசாமி, எல்லை கருப்பசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லை கருப்பசாமி, அந்த மாதிரி பேஸ்டான ஒரு விஷயம் தான் இந்த ஒரு படத்தில் ஒரு மெயின் கோரா இருக்க போகுதுன்றது நமக்கு தெரியுது. இது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய ரூமர்ஸ்லாம் என்ன வருதுன்னா, இது வந்து டைப் ஆஃப் சாமி படம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. லைக் எப்படி மூக்குத்தி அம்மன், அது மாதிரி இது ஒரு கைண்ட் ஆஃப் காட் பேஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்றாங்க. சாமி படம் இதுல இருக்கு, அந்த ஒரு சப்ஜெக்ட் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோட சேர்த்து இந்த படத்துல அரசியலும் பேசப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஏன்னா பாக்குற வரையும் வந்து பாத்தீங்கன்னா இது சாமி படம் மாதிரி தெரியல. பட் அது வந்து இந்த ஒரு படத்துல ஏதோ ஒரு விதத்துல அதை டீஸ் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பக்கம் வில்லேஜ்ல இந்த மாதிரியான கெட்டப்ல ஆக்டர் சூர்யா இருக்காரு, மறுபக்கம் சிட்டியும் காட்டுறாங்க. அந்த சைடு ஆக்டர் சூர்யா ஒரு அட்வொகேட்டா இருக்காரு. ஒரு அட்வொகேட்டா ஏதோ ஒரு கேஸுக்காக வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஆஜராகிறாரு. மேபி அவர் ஒரு கிராமத்தானா இருக்கலாம், அவர் வந்து ஒரு அட்வொகேட் படிச்ச ஒரு லாயராகவும் இருக்கலாம். அந்த டைம்ல அவரோட வில்லேஜுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதுக்காக மேபி கோர்ட்டை நாடி அவங்க போகலாம். அந்த மாதிரி தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அந்த ரீசெண்ட் ஆர்ஜே பாலாஜியோட பிலிம்ஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா லைக் எல்கேஜி, மூக்குத்தி அம்மன், அவரோட டைரக்ஷன்ல வந்த பிலிம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். டோட்டலா அவர் வந்து இறங்கி பாலிடிக்ஸ்லாம் பேச மாட்டாரு. பாலிடிக்ஸ் அதுல லைட்டா ஒரு சப்ஜெக்டா இருக்கும், அவ்வளவுதான். அது போக இதுல இவரோட ஒரு சில ஃபிக்ஷனை கலந்து மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கருத்து சொல்லுவாரு, ஒரு ஃபீல் குட்டான ஒரு கருத்து சொல்லுவாரு. ரொம்ப அரசியல்லாம் பேச மாட்டாரு, அதை டச் பண்ணுவாரு, அவ்வளவுதான். எல்கேஜில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தமிழகத்துல நடந்த எல்லாத்தையும் அப்படியே லைட்டா ஒரு ஸ்பூஃப் மாதிரி அடிச்சுட்டு போறாரு போற போக்குல. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல ரொம்ப சவுண்டா அரசியல் பேசியிருப்பாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது வந்து ஒரு ஸ்பூஃப் மெட்டீரியலா யூஸ் பண்ணியிருப்பாரு. லிட்டரலி அவரோட படங்கள்ல அந்த மாதிரி தான் வந்து பாலிடிக்ஸை வந்து டச் பண்ணுவாரு. மேபி இந்த படத்துலையும் அது இருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஹெவியாவே கூட டச் பண்ணலாம். ஏன்னா ஆக்டர் சூர்யா ஒரு பெரிய ஆக்டர்ன்ற காரணத்தினால தைரியமா கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த டீசர் எடுத்து பார்க்கும்போது சூர்யா சார் நல்லா மாசா தான் இருக்காரு. பட் ஓவர் டோஸ் மாசா இருக்குதோ அப்படின்னு லைட்டா எனக்கு தோணுது. ஒரு சில சீக்வன்சஸ்லாம் பார்க்கும்போது லைக் இந்த டேபிள்ல தட்டும் போது எல்லாம் பறக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஓவர் டூவா இருக்கு. இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சூர்யா சார் வந்து ஒரு சாமியோட அவதாரமா இந்த படத்துல வராரு, அவரோட பவர்ஸ் அது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இது வந்து மாசு அப்படின்னு வச்சாங்கன்னா கொஞ்சம் ஓவர் டூஸா தான் இருக்கும். டீசர் ஃபுல்லாவே வந்து ஹீரோவை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க, வில்லனே காட்டல. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தீங்கன்னா வில்லனையும் காமிச்சாங்க. சூர்யா சார் ஆப்போசிட்ல ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரியான சீக்வன்சஸ்லாம் இருக்கும். டேடிஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட சவால் விடுற மாதிரி, நான் ஜெயிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். அவருக்கு முன்னாடி நிக்கிறது ஆர்ஜே பாலாஜி தான். அவரோட பேக் சைடை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. எஸ், ஆர்ஜே பாலாஜி இந்த படத்துல இருக்காரு. ஆக்சுவலா அவரோட ரோலை கேள்விப்பட்டபடி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் வராரு. ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான வில்லன் கல்ல, ஆனா வில்லன் சைடு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வராரு. அவருமே ஒரு அட்வொகேட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லைக் சூர்யாவுக்கு எதிர் தரப்பு வாதத்துல வந்து வாதாடக்கூடிய லாயரா மேபி ஆர்ஜே பாலாஜி வந்து நடிக்கலாம். டோட்டலா ஒரு பியூர் வில்லன் கிடையாது, பட் வில்லன் சைடு இருக்கக்கூடிய ஒரு லாயரா மேபி அவர் காட்டலாம். அவங்க 2 பேருக்குமான கோட் டிராமாஸ் இந்த படத்துல இருக்கும். அதே மாதிரி அவங்க 2 பேருக்கான கிளாஷும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டைரக்டர் அண்ட் ஒரு டைப் ஆஃப் வில்லனா இந்த ஒரு படத்துல ஆர்ஜே பாலாஜி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துலயும் மேபி கார்ப்பரேட் அரசியல் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் அந்த ஒரு கருப்பசாமி, இதெல்லாம் அந்த எல்லை கருப்பசாமி, அந்த கோயில், இந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு ஏதோ ஒரு ஆபத்து மேபி வரலாம். ஸோ அதுக்காக இவங்க வாதாடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா விமன் சேஃப்டி, ஸோ அதை பேஸ் பண்ணியும் இது இருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து சூர்யா சார் யாரோ ஒரு பொண்ணை காப்பாற்றி கூட்டு வர மாதிரியான ஒரு சின்ன ஷார்ட் டீசர்லாம் நான் பார்த்தேன். மேபி விமன் சேஃப்டி, கோயில் இல்லைனா இடத்தை ஆக்கிரமிக்கிற அந்த கார்ப்பரேட் அரசியல், அதை வச்சு பேசக்கூடிய ஏதாவது ஒரு படமா இருக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு பக்கம் கோட் டிராமாவும் இருக்க போது, மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவரே இறங்கி ஃபீல்ட்ல சண்டையும் போடுறாரு நிறைய பேரோட. அப்படி பார்க்கும்போது பேரலா இது ரெண்டையும் வந்து ஈக்குவலா ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணல. ஒன் அண்ட் ஒன்லி ஆக்டர் சூர்யாவோட மாஸ் சீக்வன்சஸ் மட்டுமே வச்சு ஒரு பக்காவான ஆக்ஷன் கட் டீசரா இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஷாயா பெங்கரோட ஒரு டெபியூ ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு டெபியூ ப்ராஜெக்டா இது வந்து மேபி ரிலீஸ்
ஆகும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் இதெல்லாமே டீசெண்டா இருக்கு. ஒரு பக்கம் அறிவோட அந்த ரேப் எல்லாமே நல்லா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு படத்தோட ஃபர்தர் ட்ரெய்லர், தென் இது மட்டும் இல்லாமல் சாங்ஸ் இதெல்லாம் எந்த அளவு ரீச் ஆகுது, இந்த படம் என்ன அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே ஆர்ஜே பாலாஜி ஒரு பாஸ் மார்க் எடுக்கக்கூடிய டைரக்டர். எக்ஸ்ட்ரீம்லி குட் எக்ஸ்ட்ரீம்லி பேட் அப்படின்லாம் இல்லை. அவர் படத்தை காசு கொடுத்து பார்க்கலாம், நிச்சயமா அதில் ஏதாவது இருக்கும், அது வந்து வேஸ்டா இருக்காது அப்படின்ற மாதிரி குட் நேம் அவர்கிட்ட இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் வந்து ஆக்டர் சூர்யாவை என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி அவரோட படத்தில் அவரை வச்சு நடிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கொஞ்சம் நக்கலான ஆள் வேறு ஆர்ஜே பாலாஜி. இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு கான்ட்ரவர்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பை வேறு அதில் சேர்த்து விட்டுருக்காரு. லைக் வாட்டர்மெலன் ஸ்டார்னு இப்போ ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஓஜி வாட்டர்மெலன் ஸ்டாரே வருதாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வேறு, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. இது மாதிரி நாஸ்டாலஜிக் டச் இதெல்லாம் பண்ணியிருக்காரு சூர்யா சாருக்கான, அதாவது ஆர்ஜே பாலாஜி சார் வந்து சூர்யா சாருக்கான அந்த ஒரு மாஸ், அவரோட அந்த ஒரு ப்ரீவியஸ் ஃபிலிமோட அந்த ஒரு குறியீடுகள் இதெல்லாம் வச்சிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் சூர்யா சாரை எந்த அளவு எலிவேட் பண்ணியிருக்காரு இந்த ஒரு படத்தில். ஆஃப்டர் லாங் டைம் இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்ஷனாக, லைக் கமர்ஷியல் ப்ரீவியஸான கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆறு வேலு, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் சூர்யா சார் இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு இதில் மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.